ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். ஹீரோ மோட்டார் கம்பெனி பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மோட்டார் கம்பெனினா அதில் ஒன்று ஹீரோ தான். ஹீரோவில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது வீடா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். ஏன்னா வீடா ரொம்ப பாப்புலராக ஃபேமஸாக போயிட்டுருக்க ஒரு சூப்பரான எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். அதில் இதுக்கு முன்னாடி 2 வருஷம் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 வருஷம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நல்லா பாசிட்டிவ் மூவியில் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ அந்த வீடாவில் பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் வெர்ஷன் நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஹீரோ கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன மாடல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷனோட இது பெட்டராக இருக்கா இல்லையா, இதுக்கு என்ன வித்தியாசம், இந்த ஸ்கூட்டர் என்ன ப்ரைஸில் வந்திருக்கு, இதில் எதுவும் புதுசாக கொடுத்துருக்காங்களா இல்லை பழசம் இருக்க வேறு எதுவும் அப்படியே கொடுத்துட்டு வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான நம்ம சேனல் இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பார்த்து பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் வச்சிங்கன்னா இதேமாரி எப்பெல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போ உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஈஸியாக வீடியோ ஒன்றே பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோல போகலாம். இந்த ஸ்கூட்டரோட பேட்டரி ரிமூவபிள் ஆப்ஷனோட தான் வருது. அதாவது நீங்கள் வண்டி அப்படியே எடுத்துகிட்டு போய் சார்ஜ் பண்ணணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. வண்டியிலேருந்து பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு தனியாக எங்கே வேணாலும் சார்ஜ் போடலாம். வீட்லேயும் சரி சார்ஜ் ஸ்டேஷன் சரி எங்கே வேணால் போட்டுக்கலாம். அந்த ரிமூவபிள் ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சார்ஜ் ஸ்டேஷனில் போகணுன்னு ரொம்ப அலையணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக 4600 சார்ஜ் ஸ்டேஷன் வச்சிருக்காங்க இவங்க அத்தாரைஸ்டு டீலராக. ஸோ நீங்கள் சார்ஜ் ஈஸியாக போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி எவ்வளோன்னா 3.4 kW தான் இருக்குது. அடுத்தது பேட்டரிக்கு அப்புறம் எல்லாருமே கேட்குறது சார்ஜிங் டைம் தான். இதில் நார்மல் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் சார்ஜ் போட்டிங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவர்லேயே உங்களுக்கு 100% சார்ஜ் கம்ப்ளீட் ஆகிடும். ஆல்மோஸ்ட் 95 to 99% கம்ப்ளீட் ஆகி சொல்லியிருக்காங்க. இதுவே நார்மல் சார்ஜ் போட்டிங்கன்னா 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் சார்ஜ் ஏறும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த வண்டி சாலிடாக 140 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் ஓடிட்டுருக்கும். நீங்கள் லாங்லாம் எடுத்துகிட்டு போனால் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா 140 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப லாங்கில் எடுத்து போகிறீங்க. அப் அண்ட் டவுன் போச்சு 75 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா ஸோ தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஒரு வாட்டி சார்ஜ் போட்டு வந்துடலாம். ஸோ இன்கேஸ் நீங்கள் சார்ஜ் இருந்தால் கூட அங்கே ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜ் ப்ராப்ஷன் கொடுத்ததுனால ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. பேட்டரிக்கு 5 years வாரண்டி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை கிளைம் பண்ணிக்கலாம். மைலேஜுக்கு அப்புறம் அடுத்தது எல்லாரும் கேட்குறது ஸ்பீடு எவ்வளோ போகும் அப்படிங்கிறதா. இந்த ஸ்கூட்டர் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் வரைக்கும் இந்த ஆரம்பமாக ஸ்பீடு போகும். ஸோ நீங்கள் லாங் டிரைவு, இந்த ஹைவேஸில் போகிறது, மற்ற எல்லா இதுக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஸ்பீடு பக்காவாக இருக்கும். ஸோ லேடிஸு, ஜென்ஸு, ஃபேமிலி மேன், பசங்க எல்லாருமே எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் பெட்டராகவே இருக்குது. 4.3 inch TFT டச் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கூட்டர் 8 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷனில் வருது. ஸோ 8மே பார்த்தீங்கன்னா நல்லா வெரைட்டியாக இருக்குது. எக்கோ, ரைட், ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு 3 ரைடிங் மோட்ஸ் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியில் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்கோட வருது, பேக்கில் ட்ரம்மோட வருது. ஸோ பிரேக் சிஸ்டமும் நல்லா இருக்குது. இந்த வண்டியில் PMSM மோட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கப்பும் சரி பவரும் சரி எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 115 கிலோ. ஸோ ஓவரால் ரொம்ப வெயிட்னா சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் தான். ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணோன்னா பண்ணிடலாம். அடுத்து வீடு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுத்துலையுமே அலாய்வில் கொடுத்துருக்காங்க. ரிமோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்டில் ஆஃப் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது அந்த மாதிரி ஆப்ஷனில் சிம்பிளாக அந்த கார்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. லைவ் ட்ராக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேர் லைவ் லொகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் வண்டியோட கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேவிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ இடம் தெரியாத இடத்துல போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறத வேறு யாருக்காச்சும் ஷேர் பண்ணலாம். தாராளமாக ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் திஃப்ட் அலாரமும் வச்சுருக்காங்க. வண்டி யாராச்சும் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் வருதுன்னா அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த அலாரம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜியோ ஃபென்சிங்கும் அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்டர் சீட் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 33 லிட்டர்ஸ்க்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஸ்பேஸ் நிறையா இருக்குது. நீங்கள் திங்ஸு, லக்கேஜ் இது எல்லாமே வச்சுட்டு போகலாம். இப்போலாம் யாருமே 5 எடுத்துகிட்டு போக கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். C-type மொபைல் சார்ஜ் போட்டுக்கிறதுக்கு வண்டியில் USB சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வண்டியில் தாராளமாக சார்ஜ் போட்டுக்கலாம். ரன்னிங் டைம் சரி நார்மல் டைம் சரி. வண்டியில் எல்லா லைட்டும் பார்த்தீங்கன்னா LED தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு, பேக்கு, அதே மாதிரி டர்ன் இண்டிகேட்டர் இருக்குல்ல எல்லாமே LED இருக்குது. வண்டியில் ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இருக்குது. அதேமாதிரி ஒய்ஃபை இருக்குல்ல அதையும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை இருக்குல்ல அதையும் கனெக்ட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். OTA காம்பபிலிட்டி ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி OTA அப்டேட்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனே இன்டிமேஷன் காட்டும். ஸோ அதுவும் அவைலபிளாக இருக்குது. சீட்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சீட்டில் கொடுத்துருக்காங்க. ஓரளவு லென்த்தாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி வந்த மாடல் இருக்குது அதே மாதிரி தான் இதில் இருக்குது. பெரிய சேஞ்சஸ்லாம் எதுவும் கிடையாது. அசலரேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் 3.1 செகண்ட்லேயே உங்களால் 40 கிலோமீட்டர் ஸ்பீடை ரீச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு பிக்கப்போட ஸ்பீடு சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் ரிவ்யூ பார்த்தீங்களா, இந்த ஸ்கூட்டரோட மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீடா VX2 ப்ளஸ் அப்படிங்கிறது தான். இதோட ப்ரைஸ் எவ்வளோனா 1,20,000 எக்ஸ்ட்ரா ப்ரைஸாக இருக்குது. ஆன்ரோட் ப்ரைஸ் வரும்போது 1,25,000 28 அந்த ரேட்டுங்க அதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்கூட்டர் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த வருஷனை விட இதில் பெட்டராக வந்து அட்வான்ஸ்டாக நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து போகிற அளவுக்கு ஹை ஸ்பீடில் இருக்குது. அதேமாதிரி மைலேஜ் பார்க்கும்போது சாலிடாக 130 to 140 வரைக்கும் வந்து மைலேஜ் கொடுக்குது. அதுவும் பெட்டராக இருக்குது. அதுவும் இல்லாமல் பேட்டரி வந்து ரிமூவபிள் ஆப்ஷன் அப்படிங்கிறனால நல்ல அட்வான்ஸ் மோடில் இருக்குது. ஃபீச்சர்ஸும் சரி வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பக்காவாக இருக்குது. ஸோ ஒரு 1,20,000 பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஸ்கூட்டர் வாங்கி அதில் வந்து நிறையா கெயின் கேதர் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கூட்டர் வந்து பெட்டராக இருக்கிறதா நான் சொல்லுவேன். ஸோ எல்லாமே ஸ்பீடும் சரி மைலேஜ் ஸ்பெசிஃபிகேஷன் ஃபீச்சர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீரோவில் வீடா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வெர்ஷன் வந்து ரிவ்யூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஸோ ஓவராலாக பார்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து சூப்பராக தான் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைனில் புக்கிங்லாம் போயிட்டு இருக்கு. ஆன்லைன் புக் பண்ணி வாங்கலாம். இல்லை பக்கத்தில் எங்கே ஹீரோ ஷோரூம் இருக்கும் அவங்கள கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டீட்டெயில் எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ நான் வந்து 1,20,000 பட்ஜெட்டில் நான் ஒரு சூப்பரான நியூ மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, அவங்களாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, யூஸ் ஆகும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களுடைய சிடி.